வெல்கம் டு திருநெல்வேலி பாரம்பரிய சமையல். இன்னைக்கு கிறிஸ்பி அண்ட் கிரன்ச்சியான இட்லி மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இட்லி மஞ்சூரியன் செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு 4 இட்லி எடுத்துகிட்டு இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக ஸ்கொயர் ஷேப்பில் இல்லை உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம் வந்து ஒரு 3 வெங்காயம் இது மாதிரி நல்லா நீல வாகில் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகா வந்து வெட்டிட்டு அதில் இருக்க விதையெல்லாம் வந்து எடுத்துகிட்டு இது மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகா, பீன்ஸ் 100, கேரட் 100, இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு தக்காளி ஆட் பண்ணி இது மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இது வந்து புதினா தழை, கொத்தமல்லி இலை, இது ரெண்டும் வந்து எவ்வளோ வேணுமோ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றப்போ எடுத்துக்கோங்க. இது வந்து டொமேட்டோ சாஸ், அப்புறம் வந்து கறி மசாலா பவுடர். கறி மசாலா போடுறதுக்குன்னா டேஸ்ட்டுக்காக. இது வந்து கடலை எண்ணெய், இட்லியை வந்து பொரிக்கிறதுக்காக கடலை எண்ணெய் எடுத்துக்கிறோம். இது வந்து சின்ன சின்ன பீசஸாக வெட்டி வச்சுருக்க இட்லி. இதை வந்து இப்போ வந்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இட்லி வந்து இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், வெங்காயம் வந்து நல்லா வதங்கின பின்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கின பின்னாடி தக்காளி, ஒரு தக்காளி வந்து நல்லா சின்ன சின்னதாக வெட்டி அதையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ண பின்னாடி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்க பீன்ஸையும் கேரட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. வந்து கேரட்டு பீன்ஸும் வந்து நல்லா ஓரளவு வெந்துருச்சு. இப்போ அடுத்தது வந்து கொஞ்சம் வந்து சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து நம்ம வந்து கல் உப்பு தான் வந்து சேர்க்குறோம். உப்பு ஆட் பண்ண பின்னாடி வந்து கொஞ்சம் வந்து ரெட் சில்லி பவுடர், மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் தேவையான அளவு வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து கொஞ்சம் வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற வந்து கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. இதோட வந்து மூடி வச்சுருங்க. அப்போ தான் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்க மசாலாலாம் வந்து அந்த வெஜிடபிள்ஸில் வந்து நல்லா இறங்கும். இப்போ வந்து புதினா வந்து ஆட் பண்ணிக்கலாம். புதினா ஆட் பண்ண வேண்டிய கொஞ்சம் வந்து ஃப்ளேவருக்காக கறி மசாலா பவுடர்.
கொஞ்சமாக தேவைக்கேற்ப வந்து கறி மசாலா பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கணும். புதினா கறி மசாலா பவுடர் வந்து ஆட் பண்ண பின்னாடி கொஞ்சோண்டு டொமேட்டோ சாஸ், இதுவும் வந்து நல்லா இட்லி மஞ்சூரியனுக்கு வந்து நல்லா வந்து ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலரில் பொரிச்சு வச்சுருக்க இட்லி பீசஸை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இட்லி பீசஸ் வந்து பொரிச்சு வச்சுருக்க இட்லி பீசஸ் வந்து ஆட் பண்ண பண்ணி நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. கடைசியாக வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது. இட்லி மஞ்சூரியன் ரெடி. இன்றைக்கி வந்து இட்லி மஞ்சூரியன் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இதை வந்து உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நன்றி.